ஐயா தர்ம பிரபு ஐயா தீஞ்ச மண்டை தர்மம் பண்ணியா இவ கேட்டவனே குடுக்குற மனசு என்ன இது 2 ரூபா பிச்சை காசு இந்த பிச்சை காசுக்கு நீ வந்து வாட்டான் உக்காரு என் வருமானம் என்னன்னு தெரியுமா உனக்கு நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா நாங்கெல்லாம் இன்னைக்கு யாருன்னா என்ன ஏன்னு தெரியும் என் வருமானம் என்னன்னு தெரியுமா என் மாச டேர்ன் ஓவர் தெரியுமா என் வருமானம் தெரியாம நீ பேசின்னு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா என்ன சம்பாத்தியம் தலைவரா உங்களால முடிஞ்ச உதவி எதனா பண்றது ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா எங்க ஊரா சுத்துவோம் தலைவா உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எதனா போட்டீங்கன்னா உன் பேரை சொல்லி எதனா நீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிடுவான் இப்படி இருக்கிறே ஏன்னா ஓய்ச்சி சாப்பிட கூடாதா என்ன சொல்லுங்க தலைவரா ஏன்னா ஓய்ச்சி சாப்பிட கூடாதா ஓய்ச்சி சாப்பிட்டா உடம்புல ஓட்ட மாட்டேங்குது மாவட்டம் பிச்சை பரம்பரை தொழில் பிச்சை எடுத்து பழகிட்டான் மக்கள் பிச்சை போட்டு பழகிட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சது எதனா தம்பிய பார்த்து ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாவட்டம் என்ன பண்ணலாம் வரேன் இரு ஏன்னா இருக்குதா பாக்குறேன் இரு ஐயா தர்ம பிரபு ஐயா தீஞ்ச மண்டை தர்மம் பண்ணியா இவ கேட்டவனே குடுக்குற மனசு என்ன இது 2 ரூபா பிச்சை காசு இந்த பிச்சை காசுக்கு நீ வந்து வாட்டான் உக்காரு என் வருமானம் என்னன்னு தெரியுமா உனக்கு நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா சும்மா இந்த 2 ரூபா வாமா போட்டுட்டு அப்படியே கர்ணன் மாரி பீஜம் அப்படியே கர்ணன் மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு போடுறது 2 ரூபா காசு இதுக்கு வேலை நான் உக்காந்துக்கணும் உனக்கு மகா பிறப்பு தர்ம பிறப்புன்னு என்ன ஐயோ இந்த காசு நீயே வச்சுக்க எனக்கு ஒண்ணு வேணாம் உன் காசு வேணாம் ஒண்ணு வேணாம் என்னடாப்பா என்ன 5 ரூபா நான் டென்ஷன் காலையில இருந்து டென்ஷனா இருந்தா 2 ரூபா போட வாங்க தெரியலையா பிச்சாக்காரனுக்கு 2 ரூபா போடுற பிச்சாக்கார காசு 2 ரூபா டீ எவ்வளோடா ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு என்ன ஊர்ல இருக்கிறீங்க 1998ல இருக்கிற நினைப்பா பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு அந்த 2 ரூபாய்க்கு சாக்லேட் கூட தர மாட்டான் உக்காரு ஏன் மூச்சை வாங்க போகுது நாங்கெல்லாம் இன்னைக்கு யாருன்னா என்ன ஏன்னு தெரியும் என் வருமானம் என்னன்னு தெரியுமா என் மாச டேர்ன் ஓவர் தெரியுமா என் வருமானம் தெரியாம நீ பேசின்னு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா என்ன சம்பாத்தியம் இதெல்லாம் எனக்கெல்லாம் சும்மா காலையில இப்படி நடந்து போனா இதெல்லாம் என் கால் தூசுக்கு நான்லாம் நினைச்சா நான் 10 பேருக்கு பிச்சை போட்டு போவேன் பரவாயில்ல பாரு என் கூட பிச்சை எடுக்க இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாது நான் வர முடியாது என்ன சரி என்ன வேலை பாக்குற நீ என்ன வேலை பாக்குற என்ன பிச்சைக்காரன் காஜி கட்டு காட்டுற நீ நான் காஜி கட்டு காட்டுறியா எதுக்கு கோவற ஒரு பிச்சைக்கா என்கிட்ட இவ்வளவு காய்ச்சுது நீ ஏதோ ஒரு 10 ரூபா தாளை எடுத்து நீட்டு ஒரு 10 ரூபா தாளை நீட்டு என்ன 10 ரூபா நீட்டு மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது வந்த 2 ரூபா போட்டேன் அதை வாங்கிட்டு போலாம்ல நீ உன் காசு கட்டினா ஒண்ணு விட காசு அதிகமா வச்சு பாக்குறியா காசு அதிகமா வச்சு நீ காட்டு என்ன மாதிரி இப்படி தூக்கி காட்டு ஒரு பிச்சை கூடாது
இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் உன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. பிச்சைக்காரனே என்ன காய் வச்சுது தலைவா நீ அடிச்சுனே இருக்கிற யாரு நீ தலைவா எங்க ஃபேமிலி மேட்ரு எங்க தாய் மாமா தான் இவரு எங்க தலைவா இது எங்க ஃபேமிலி மேட்ரு நீ கொஞ்சம் நீ 3வது மனுஷன் உள்ள வராது நீ கிளம்பு எங்க மாமாயா சொந்த தாய் மாமா எனக்கு பொண்ணு அந்த வயசுக்கு வந்து எனக்கு சீரை எடுத்துட்டு வந்துருவாரு எங்க தாய் மாமா தாங்க இவரு ஒண்ணு எனக்கு முறை சீர் வயசு நான் பொண்ணா போறக்கல என் மாமனை கட்டினு இருந்திருப்பேன் அந்த ஆளை போட்டு அடிச்சுக்கிறேன் தாய் மாமன்ற எங்க இருந்து வந்தேன் அதான் ஒண்ணுதான் நீதான் சரி உட்கார்ந்தவா வந்தா கட்ட இங்க இதே என்ன ஓடுறா போட்டோம் புடியா தலைவரா புடியா ஒரு நிமிஷம் பாத்தியா மாமா எவ்வளவு ஸ்டைலா பிச்சை எடுக்கிறாரு இது எனக்கு சொல்லி கொடுத்த குருவே கொடுத்தாங்க உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு எனக்கு வந்து சொல்லி கொடுத்த குரு இவர் வந்து என் குரு எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும் நீ யாருப்பா உங்களுக்கு எல்லாம் என்ன சும்மா கத்தினி கிடைக்கிறீங்க எங்க மாமா கிட்ட நாங்க தாய் மாமா பாருங்க ஒண்ணு விட்டு எங்க நாங்களா ஓடி ரத்தம் வருவோம் ஆமா நம்ம பிரச்சனை நம்ம பேசிக்கலாம் பேசிக்கலாம் 3வது மனுஷன் எதுக்குள்ள வரணும் நம்மளுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு பிச்சை அர்த்தம்பா நாங்க 2 பேரும் பிச்சை அர்த்தம் எங்க மாமாவுக்கு நீங்க ஒரு இது என்ன பண்ண கொண்டு இப்ப சும்மா சண்டை போட்டு இருக்காம அங்க எத்தனை பேர் தூங்கிக்கிறாங்க போய் பாரு கத்தினி வீட்டுல வைங்க ஏதையா உன் மச்சான் தானே தங்கச்சியா தங்கச்சி பையா இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா எத்தனை வருஷமா அவன் தாய மாமா அந்த ஆளு இவன் கிடையாது அப்புறம் எப்படி உங்க சண்டையெல்லாம் வீட்டுல போய் எல்லாம் சண்டையெல்லாம் போடாதீங்க நீ தாய் மாமா ஆமா நம்மள ஒரே ஃபேமிலி இவன் அடிச்சுனாரு யாரு மாமா சண்டை ஃபேமிலி பேச நாங்க பேசின போயா முடிஞ்சா உன்கிட்ட காசு இருந்தா குத்துட்டுப்பா இல்லன்னா எங்க மாமாவுக்கு 2 ரூபாய் என்ன ஒரு இது வாங்கிட்டு ஒரு 3 ரூபா கூட எங்க மாமாவுக்கு திரும்ப பேசுற என்ன மாமா நீ என்ன அடிச்சுனே இருக்கிற நீ மாமா ஆமா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறா பாரு அவன் கண்டவனால நம்மள பத்தி பேசிட்டு பிச்சைக்காரன் நம்ம இங்க பாரு ஏன் கோவப்படுறா என்ன பாட்டா இங்க வா யாரு நீ பேரு என்ன நீ யாரு நீ இவன் பேரு என்ன என் பேரு என்ன என் பேரு எனக்கு தெரியும் உன் பேரு என்ன வந்தவனே ஓடுறான் பாரு ஒருத்தவன் அவன் வந்தா வழியே போயிட்டான் திரும்ப பேசுற நீ பேசுற திரும்ப ஏன் அடிச்சுனா இருக்கிறா பிச்சை எடுத்திருக்கியா எனக்கு பிச்சை எடுத்து பாத்திருக்கியா நீ என்ன ஒண்ணு கிடையாது என் கூட வா நான் தட்டேடு போலாம் வா பிச்சை எடுக்க போலாம் வா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க இவன்டே 2 ரூபாய் இருக்குது அந்த 2 ரூபாய் எத்தனை விடு தலைவன் நான் ஊருக்கு போகணுண்டா ஒரு 2 ரூபாய் இருந்தா பிச்சுக்க ஒரு 2 என்ன பேசுற நீ என்ன பேசுற எவ்வளவுதான் ஆமா நான் சிங்கமாயிடுவேன் அவுத்து போட்டா தங்கம் என்னடா பேசுற என்ன ஆச்சு உனக்கு ஏன் கோவப்படுற நீ யாரு என்ன மாமன் கோவறது எனக்கு அந்த அங்க ஒரு 50 சொத்துக்கு இருக்குது அங்க ஒரு 50 இருக்குது அங்க ஒரு 50 ஏக்கர் கோயில் தொப்பு இருக்குது அங்க ஒரு மாதம் பணம் இருக்குது நீ வந்து என்ன மாமன் கூப்பிடுற இது பூரா நம்மளுக்கு தலைவா நீ யாரா என்ன ஒன்னாலும் இரு மாமனுக்கு ஒரு என்ன மாமன் கூப்பிடுங்க அப்ப 2 ரூபாய் கேட்ட போட்டேன் ஏதோ பிச்சை கேட்டேன் 2 ரூபாய் போட்டேன் இத புடியா ஒரு நிமிஷம் இத புடியா பிச்சை போட்டல இந்த நீயே வச்சுக்க உன் காசை நீயே வச்சுக்க நீ